ஏன்னு கேட்டான், ஆண்டவரே சொல்றாரு, எப்பா வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, எவ்வளவு வெள்ளியும் கொடுக்கிறதுக்கு என்னால முடியும். ஆஃப்டர் ஆல் தாவீதுக்கே இத்தனை 1000 டன் கொடுக்க முடியுமானா? அவன் என் கையில பிச்சை எடுத்தது. ஆனா வெள்ளிக்கு சொந்தக்காரனே நான் தான், பொண்ணுக்கு சொந்தக்காரனே நான் தான். என்கிட்ட பிச்சை எடுத்த தாவீதே உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுத்தோன்னா, பிச்சை எடுத்து பிச்சை கொடுத்தவனுக்கு அவ்வளவு கொடுக்க முடியுமானா? ஓனருக்கு எவ்வளவு கொடுக்க முடியும்? அவர் கொடுக்க முடியும். ஆனா அவர் கொடுக்கல. அவர் வெள்ளியும் கொடுக்கல, பொண்ணையும் கொடுக்கல. எல்லாரும் போய் மரத்தை வெட்டிட்டு வந்து கோயிலை கட்டுங்கடாங்க. நீ கோயிலை கட்டுனா, இந்த பொண்ணினால் கட்டப்பட்ட கோயில் இருக்கு பாருங்க, இந்த விலையேறப்பட்ட கல்லினால் கட்டப்பட்ட கோயில் இருக்கு பாருங்க, அந்த கோயிலை காட்டிலும் இந்த மரத்தினால் கட்டப்பட்ட ஆலயம் மகிமையாயிருக்கும். ஏன் மகிமை ஏன் வந்ததுன்னு கேட்டா, அங்கே தேவன் சொன்னாரு, அந்த ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை, எதுவுமே இல்லை, மை பீஸ், என்னுடைய சமாதானம் அங்கே இருக்கும். அப்ப நான் நினைக்கிறேன், இந்த உலகத்தில் பொண்ணை சம்பாதிச்சிடலாம், வெள்ளியை சம்பாதிச்சிடலாம். நீங்க விசுவாசி எல்லாரும் நல்லா சம்பாதிச்சு வெள்ளி பொண்ணா கொடுத்து கோயிலை கட்டியிருக்கலாம். ஆனா இந்த ஆலயத்துக்குள்ள இது மகிமையான ஆலயமா மாறணுமானா, இந்த ஆலயத்தில் என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சமாதானம்.